இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் எக்கானமி இந்தியா வந்து இப்போ அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி ஆக போகுது. இல்லை இப்போ அப்படியே ஆனால் கூட அதில் யூஸ் இருக்கா? ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, செகண்ட் ஃபாஸ்டஸ்ட், தேர்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். வேகமாக வளர்ந்து வரும் நாடுகள் அப்படி. இந்த லார்ஜஸ்ட் எக்கானமிங்கிறது என்ன? சிம்பிளாக அப்படின்னா, ஒரு நாட்டுடைய ஜிடிபி இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா, இப்போ அமெரிக்கா தான் ஜிடிபி வந்து அதிகம். அதாவது எல்லா மொத்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுடைய டோட்டல் வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, அதை வந்து பொதுவாக யூஎஸ் டாலர்ஸில் சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் ஒரு நாட்டுடைய ஜிடிபி வச்சு தான் நம்ம லார்ஜஸ்ட் எக்கானமின்னு சொல்கிறோம். இப்போ அமெரிக்கா லார்ஜஸ்ட்டாக இருக்குது. அமெரிக்கா, ஜப்பான், கனடா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம், யூகே லார்ஜஸ்ட்டாக இருக்குது. இந்தியா வந்து ஃபிஃப்த் லார்ஜஸ்ட்டாக வரப்போகுது. அமெரிக்காவில் ஒரு 300 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து சேர்ந்து பண்ணுற ஒரு ஒரு தொகைக்கும் இந்தியாவில் 1400 மில்லியன் மக்கள் சேர்ந்து பண்ணுற தொகைக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம பிரிக்கும்போது சராசரி வருமானம் வந்து ரொம்ப கம்மியாயிடும், ஜிடிபி பெர் கேபிட்டா. அதனால தான் வந்து இங்கே வந்து என்ன தான் லார்ஜஸ்ட், இப்போ அமெரிக்காவை விட நமக்கு எந்த அளவுக்கு அதிகமாக பாப்புலேஷன் இருக்கோ, அந்த மாதிரி அமெரிக்காவை விட நம்ம கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிக பாப்புலேஷன், 4 மடங்கு அதிக பாப்புலேஷன்னா, நம்ம அமெரிக்கா ஜிடிபியை விட 4 மடங்கு அதிகமான ஜிடிபி இந்தியாவுக்கு இருந்தால் தான் அதை சராசரியாக மக்கள் தொகையோடு நம்ம டிவைட் பண்ணும்போது அது வந்து ஈக்குவல் மாதிரி ஆகும். சரியா? இப்போது லார்ஜஸ்ட் எக்கானமி நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வளர்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுல இந்தியா மாதிரி நாடுகளுக்கு வந்து யூஸ் கிடையாது. இப்போ சைனா வந்து 1400 மில்லியன், அதாவது 140 கோடி மக்கள் இருந்தாலும் நம்ம ஜிடிபியை விட அவங்க பல மடங்கு அதிகமாக பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 டைம்ஸ்ன்னு நினைக்கிறேன். நம்ம ஜிடிபியை விட அதிகம். ஜிடிபி பெர் கேபிட்டா பார்த்திங்கன்னா நம்மளை விட சைனா வந்து 5 மடங்கு அதிகம். இந்தியாவில் சராசரியாக ஒருத்தர் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு நம்ம லேட்டஸ்ட் டேட்டா படி. சைனாவில் வந்து ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார் ஆவரேஜாக ஒரு மனுஷன். ஸோ நம்ம லார்ஜஸ்ட் எக்கானமி, ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமின்னு சொல்கிறது வந்து மக்கள் தொகை சம்மந்தப்பட்டது. ஒரு சின்ன நாடு வந்து ஒரு 1000 கோடி சம்பாதிக்கிறக்கும் நம்மள மாதிரி பெரிய நாடு 1000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது.